நெத்தன்யாஹுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். பேசிட்டு கடுமையாக சுத்த பைத்தியம் நீன்ட்டு ரொம்ப கோபமாக அவரை திட்டினதெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இதில் வந்து அவங்க பெரிய நிபுணத்துவம் பெற்று விட்டார்கள். அதாவது உங்களை எதிரியை வந்து சோர்வடைய வச்சு இவ்வளவு கிடைச்சா கூட போறோன்ற அளவுக்கு உங்களை வந்து துன்பப்படுத்தி, ஈரான் தரப்புல அந்த குரல்ல வந்து டோன் வந்து ஒரு வித்தியாசம், ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஆமா, அவருக்கு நவம்பர் நெருங்கிக்கிட்டே இருக்கு, இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் அவருடைய இன்னைக்கு தேர்தல் வச்சா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவரே சொல்ற மாதிரி டேப்பிங் மீ அலாங், விளையாடுகிறார்கள். எலியை துரத்துகின்ற பூனை மாதிரி அந்த எலி வந்து அவரை தவிக்க விடுது. இப்போதைக்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது என்பது 2 பேருக்குமே தேவையான ஒண்ணு. ஆச்சுன்றது $100 மில்லியன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணனாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடநேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனியப்பன். மேற்காசியாவில் மறுபடியும் போர் வெடிச்சிருக்குது. ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் அப்படின்னு ஒரு 38 முறை சமீபத்தில் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதை மீறி வந்து போர் வெடிச்சிருக்குது. அவங்க நேரம் திங்கள் அன்னைக்கு ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரை இவங்களுடைய ஈரானுடைய ஒரு ட்ரோன் வீழ்த்திருச்சு. அதில் இருந்த 2 விமானிகளை காப்பாத்திட்டாங்க. ஈரான் தரப்புல சொல்றது உளவு பார்க்கறதுக்காக வந்த இல்ல, அதுல ஒன்றும் அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்கள் இப்போ வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏப்ரல் 8 வந்துச்சு. இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ந்து நீடிக்குது. இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதான ஒரு செயல். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப், உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிகமாக மீறப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இதுதான் அப்படின்னு சொன்னார். அதனால அது அல்ல பிரச்சனை. வேவு பார்க்க வந்தாங்களா, எதனால் இவர்கள் அடித்தார்கள்? 2 பேரும் பகை நாடுகள். அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் வந்திருப்பாங்க. அதில் என்ன சந்தேகம் இருக்கு? அமெரிக்கர்களால் இன்னும் தீர்மானம் பண்ண முடியல. இது தற்செயலாக நடந்ததா இல்லை? தீர்மானம் பண்ண முடியல. ஆனால் தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா. இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தீர்மானம் பண்ணல. ஆனால் அதற்கு பதிலடி தரணும்ன்ட்டு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய அதாவது அது வேணும்னே ஈரான் தாக்கி அதை வந்து அடிச்சிருந்தா அது பதிலடி கொடுக்கலாம். ஆனால் அது எப்படி தாக்குதல் நடந்தது, எப்படி அந்த ஹெலிகாப்டர் வந்து அட்டாக் ஆனதுன்னு தெரியாமலேயே வந்து மறுபடியும் அமெரிக்கா. அதுதான் அவங்களுடைய கலந்தாய்வில் அவர் வந்து சிச்சுவேஷன் ரூம்னு இருக்குல்ல, அந்த சூழல் அறை, அதில் இருந்து தான் அங்கேருந்து எல்லாம் பார்க்கலாம் எப்படி தாக்குதல்கள் நடக்குது. இப்போ வெனிசுவேலாவில் இவங்க ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தி அங்கேருந்து அந்த அதிபரை கைப்பற்றி கொண்டு வந்தாங்கல்ல, அது வெள்ளை மாளிகையிலேருந்து பார்க்கலாம். ஆமாம், பார்க்கலாம். வெள்ளை மாளிகையில் ஒரு சிச்சுவேஷன் ரூம்னு இருக்குது. அதுதான் அவங்களுடைய இந்த மூளையினுடைய நரம்பு மண்டலம் மாதிரி. அங்கே உட்கார்ந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பதில் தாக்குதலை அவர் செய்கிறத பார்க்குறாரு. அந்த நேரத்தில் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு செய்தி நிறுவனம். அது ரூப்பர்ட் மர்டாக்குடைய செய்தி நிறுவனம். அது ரொம்ப வலதுசாரித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம். அவருக்கு அங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் ஈரானிய தலைவர்களோடு பேசினேன். அந்த சிச்சுவேஷன் ரூமில் இருந்து ஃபாக்ஸ் நியூஸோடைய செய்தியாளரோடு அவர் பேசுகிறார். பேசும்பொழுது சொல்கிறார், இந்த தாக்குதல்களுக்கு இடையில், அந்த தாக்குதல்களை அவர் மேற்பார்வை இட்டு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஈரானிய தலைவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். முதல் முறை சொல்கிறார். அவரே இது வரைக்கும் பேசினதாக நமக்கு தகவல் இல்லை சொல்கிறார். அவர்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்தி கொள்ள சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். 24 மணி நேரத்துக்கு பிறகு 2 தரப்புலையும் நின்று போச்சு. இது என்னன்னா, இது நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே கத்தாரினுடைய தூதுவர்கள் அங்கே செவ்வாய் அன்னைக்கு போயிட்டாங்க தெஹரானுக்கு. போயிட்டு அவங்க அங்கே புதன்கிழமை இருந்து அவர்கள் பேச்சுவார்த்தைகளுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணி ஒரு 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 அளவுக்கு ஒரு இசைவு 2 தரப்புலையும் இருந்து வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க வந்து எதுவும் இன்னும் முடிவாகலன்ட்டு தெஹரான் தரப்புல வழக்கப்படி சொன்னாலும் கூட வேற சில செய்தி தளங்கள்ல அங்க இருக்கக்கூடிய உள்ள இருந்த விவரமறிந்த வட்டாரங்கள் ஒரு 3 பேர் ஒப்பந்தம் வந்து இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இது வந்து உச்சத்தலைவரனுடைய ஒப்புதலுக்காக ஒரு காத்திருப்பு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க.
தெரிஞ்சிடும். இன்னும் இது வந்து அவர் இதற்கு முன்னாடி ஒப்பந்தத்தில் 3 விஷயம் தான் முக்கியமானது. ஒன்று, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை திருப்பி கொடுக்கணும், ஈரானுக்கு வெளியில் கொண்டு போகணும். இன்னொன்று, அந்த ஈரானோட முடக்கப்பட்ட சொத்துக்களை வந்து விடுவிக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இந்த விஷயங்களை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு ஈரான் தயாராகவே இல்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவும் அவங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து விட்டு கொடுக்க இரண்டு தரப்புலையும் வந்து விட்டு கொடுக்காத சூழலில் இப்படி இல்லை. இந்த ஒப்பந்தம் வந்து இதெல்லாம் வந்து பேசுகிற ஒப்பந்தம் கிடையாது. அணு சக்தியாக அவர்கள் மாறுவார்களா மாறமாட்டார்களா அப்படின்றத வந்து தனியாக ஒரு 60 நாள் இந்த ஒப்பந்தம் வந்து முதல்ல 60 நாள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கும். முதல்ல ஹார்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய கடல் கன்னி வெடிகளை ஈரானியர்கள் அப்புறப்படுத்துவார்கள். அதற்கு 1 மாதம் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்ட பிறகு உடனே ஹார்முஸ் நீரிணை திறந்துடும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே. ஆனால் இந்த கடல் கன்னி வெடிகள் இருக்கிறதுனால பழைய அளவுக்கு வந்து இயல்பாக போக்குவரத்து நடப்பது என்பது சிரமம். அது ஒரு மாதத்தில் அவர்கள் அந்த கடற்கன்னி வெடிகளை அப்புறப்படுத்தி விட்டார். ஏன்னா அவங்க வச்சிருக்காங்க, அந்த வரைபடமெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு கன்னி வெடியை வைக்கும் பொழுது ஒரு மேப் வரையணும், ஒரு வரைபடத்தில் எங்கே வச்சிங்கன்னு தெரியணும். இல்லைன்னா உங்களுக்கே அது ஆபத்தாக போயிடும். அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் பின்னாடி போய் அதை அப்புறப்படுத்த முடியும். அதை அவங்க பண்ணுவாங்க. பண்ண பிறகு 1 மாதத்துக்கு பிறகு பழைய இயல்பு நிலைக்கு கடல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து என்பது அந்த நீரிணை வழியாக மீண்டும் திரும்பிடும். இதுக்கிடையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் நீங்கள் சொன்ன அந்த அணுசக்தி, அப்புறம் வந்து இவர்களுடைய பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற இவங்களுடைய பணம், இந்த உறைஞ்சி இருக்கிற பணம், அதை வந்து அது மேலே இருக்க தடையை நீக்கி இவங்களுக்கு $25 பில்லியன் அவங்களுடைய பணம் உறைஞ்சிருக்கு. அதை அவங்க திருப்பி தரணும்னு இவங்க கேட்குறாங்க. முதல்லே தரணும், இல்லை பாதியாவது முதல்ல தரணுன்றாங்க இவங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து நன்னடத்தை நீங்கள் எப்படியெல்லாம் இந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் எப்படி முழுமையாக முழு மனதோடு நிறைவேற்றிருக்கிறீர்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் அப்படின்றார். அதில் என்ன அங்கே ஒரு உடன்பாடு வந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு உடன்பாடு வருமானால் முதல்லையே பணத்தை அவர் தரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப கடுமையாக ஒபாமா கொடுத்த பணத்தை பற்றி ரொம்ப கடுமையாக பேசிட்டார். பேலட்டில், அதாவது அந்த மரப்பலகையில் வச்சு குடிநீர் அல்லது வந்துட்டு குளிர்பானங்கள் இதெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு தள்ளுவண்டியில் தள்ளிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் பேலட், அந்த மரப்பலகைக்கு பேர். அந்த மரப்பலகையில் பேலட்டாக அவர் பணத்தை அவர்களுக்கு திருப்பி தந்தார் அப்படின்னு கடுமையாலாம் பேசியிருக்கார். அதனால் அதை அவர் பண்ண மாட்டார். இது 60 நாளுக்கு இதை நீட்டிப்பதற்கும், அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயம் என்னென்னா, இது தவிர அவங்க 11,000 கிலோ யுரேனியம் வச்சுருக்காங்க ஈரான். ஆமாம், செறிவூட்டப்பட்ட 440 கிலோ. அது தவிர அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் அதை வந்து தரவிறக்கம் பண்ணுறதா, டவுன் பிளெண்டிங்னு பேர். இந்த செறிவூட்டினதை குறைக்கிறது, திருப்பி நீர்த்து போக வைப்பது, அல்லது அவங்க இடத்துலையே அதை பண்ணுறதா. அந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு அவங்கள நம்பி அதை பண்ணுறதுக்கு அவருக்கு முதல்ல விருப்பம் இல்லாத இருந்துச்சு. அங்கே அவர் இறங்கி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதை வந்து அந்த இடத்துலையே ஈரான்லேயே கண்காணிப்பாளர்கள் பார்க்க அந்த தரவிறக்கம் நடக்கும். அதை அவர் செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் 3 இடங்களில் அவர்களுக்கு அணு கூடங்கள் இருக்குது. நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான். ஒபாமா ஒப்பந்தத்தில் ஃபோர்டோவை அவர்கள் திறந்து வைத்திருக்கலாம் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் ஒபாமா. 2 தான் அவர்கள் மூட வேண்டி இருந்துச்சு. அதுதான் வினையாக போச்சு. அந்த ஃபோர்டோ திறந்திருக்க அவர் அனுமதி தந்ததுனால 2018 ட்ரம்ப் வந்து அந்த ஒபாமா ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துட்ட பிறகு அவர்களுக்கு ரொம்ப இலகுவாக போயிடுச்சு. திறந்திருந்த அதில் அவர்கள் 60% செறிவூட்டிட்டாங்க. அந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்க வேண்டாம்னு இவர் நினைக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய முகம் கவிழாமல் இருப்பதற்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலன்ட்டு எங்கள் மக்களுக்கு நாங்கள் காட்டணும், அதனால் 1ஆவது திறந்திருக்கணும் அப்படின்றாங்க. எப்பயுமே சொல்கிறாங்க. ஆமாம், அது எப்படி முடியும்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் 20 ஆண்டுகளுக்கு கேட்குறார். 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் அணுவை தொடக்கூடாது அப்படின்றார். 15 ஆண்டுகளுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒபாமா கிட்ட. அதனால் 15க்கு மேலே தான் இருக்கணும், அது குறைவாக இருக்க முடியாது. இப்போ 10 வரைக்கும் அவங்க வந்திருக்காங்களாம். ஸோ ஒரு 18 முடியலாம். அவருடைய 20லிருந்து அவர் 18க்கு இறங்கி வரலாம். இவர்கள் 10லிருந்து 18க்கு ஏறி போக வேண்டும். அதெல்லாம் வந்து அந்த 60 நாளில் முடிவாகும்.
ஸோ ஒரு அணுக்கூடம் திறந்திருக்குமா, திறந்திருக்காதா, இது ஒரு கேள்வி. 18 ஆண்டுகளா, 15 ஆண்டுகளா, 20 ஆண்டுகளா அப்படின்றது இன்னொன்று. அதுக்கப்புறம் ஒப்பந்தம் வந்த உடனே அந்த பணத்தை அவங்க உடனே என்ன சொல்கிறது, அவர்களை எடுத்துக்கிறதுக்கு அனுமதிச்சிருவாங்க, அந்த தடையை விலக்கிடுவாங்க. இப்போ அப்புறம் இந்த ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க முடக்கம் அதுவும் நின்று போயிடும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே. ஸோ இதுதான் இந்த 4 முக்கிய சிக்கல்கள். அவங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன அந்த அவங்களுடைய பணம் உறைஞ்சு போயிருக்கு, அதை அவங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணும். அதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க பேரம் பேசுவதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமையான ஒரு கருவி. அந்த கருவியை வேகமாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இப்போ ஹோர்முஸ் நீரிணை என்ன நிலைமையில் இருக்குது? ஏன்னா அதுதான் மிகப்பெரிய பாதிப்பை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கு. ஹோர்முஸ் நீரிணை எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. இவங்க முழுமையாக நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. என்ன நிலைமையில் இருக்குது சார்? இல்லை, ரெண்டு பேர் சொல்கிறதும் ஓரளவுக்கு உண்மை, 2 பேர் சொல்கிறதும் ஓரளவுக்கு உண்மை இல்லை. அங்கே போக்குவரத்து அமெரிக்கர்களுக்கு வேண்டிய சில கப்பல்கள் போக்குவரத்து என்பது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஈரானியர்களுக்கு வேண்டிய கப்பல் போக்குவரத்து என்பதும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அமெரிக்கர்கள் அவங்கள மீறி எந்த போக்குவரத்தையும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. நம்ம சமீப காலங்களில் பார்த்தோம், 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 கப்பல்களில் இருந்த இந்திய ஊழியர்கள், ஒரு கப்பலில் மார்வேஸ் அப்படின்ற கப்பலில் இருந்த 24 இந்திய ஊழியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் செட்டபெல்லோன்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பல், அந்த கப்பலில் இருந்த 24 ஊழியர்களில் 21 பேரை தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சது. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜல்வீர்ன்ட்டு இன்னொரு கப்பல், அதுவும் தாக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் நம்முடைய இந்திய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதனால் அமெரிக்கர்கள் சொல்கிறதுல இந்த உண்மை இருக்குது. அவர்களை மீறி கப்பல் போக்குவரத்து என்பது அவர்கள் விரும்புகிற கப்பல்கள் அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அதுக்கு தடை ஈரான் தடை பண்ணால் அந்த தடை உண்டு. இல்லை, ஒரு ஹெலிகாப்டர் அடித்ததுக்கே போர் நிறுத்தத்தை மீறுறீங்கன்னு சொல்லி திரும்ப தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் பல நாட்டு சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சரக்கு கப்பல், வர்த்தக கப்பலில் தாக்குதல் நடத்துகிறாங்க. 3 இந்தியர்கள் இறந்து போகிறாங்க. அது எதில் எந்த கணக்கில் அவங்க என்ன தப்பு சர்வதேச கடல்சார் கழகம், ஐநாவுடைய துணை அமைப்பு, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அதை கடுமையாக கண்டிச்சிருக்கு. நாம் கண்டிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கப்பல்கள் நீங்கள் சொல்கிற உங்கள் அறிவுறுத்தலுக்கு மேலே, உங்கள் அறிவுறுத்தலை எடுத்துக்காத அவர்கள் மேலே பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சுட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள கைது பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணலாம் இல்லை. ஏன்னா அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள நீங்கள் மேலே போகாதீங்கன்னு சொன்ன பிறகும் அவர்கள் எங்களுடைய அறிவுறுத்தலை மீறி அவர்கள் பயணம் செய்தார்கள். அதனால் அவங்களுடைய என்ஜினை செயலிழக்க செஞ்சிட்டோம். அப்படி பண்ணும்பொழுது அங்கே இருக்க ஊழியர்களும் அவர்களும் ஆபத்துக்கு உள்ளாவார்கள். அதுதான் நடந்திருக்கு. 3 பேர் இறந்து போயிட்டாங்க, மீதி ஆட்களை காப்பாற்றிட்டாங்க. இப்போ அது நடு கடலில் அந்த கப்பல்கள் ஆதரவற்று நிராதரவாக இருக்கு. அதனால் அமெரிக்கர்கள் பண்ணுறது ஒன்றும் சரி கிடையாது. இல்லை, இதுக்கிடையில் ஒரு ட்ரம்ப் ஒன்று சொன்னார் சமீபத்தில், ஒரு 22 கப்பல்கள் நான் எண்ணெயை கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இதனால் எண்ணெய் விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிற அளவு சொல்கிறார். அதனாலலாம் உலக சந்தையினுடைய விலையெல்லாம் குறைஞ்சிருக்காது. ஏன்னா அவர் 100 மில்லியன் பேரல்னு சொல்கிறார். 10 கோடி பேரல் எண்ணெயை நான் அங்கிருந்து இந்த மாதிரி கடத்திட்டேன், அதாவது அவங்களுடைய எண்ணெய் கடத்திட்டேன்னு சொல்றாரு. ஆமா, அவங்களுடைய கப்பலில் இந்த விளக்கு பூரா அணைச்சிட்டு இந்த ரேடார்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொல்றாரு. அதாவது திருடிட்டார். அது அவங்களுக்கு உரிய எண்ணெய். அந்த எண்ணெயை இவர் திருடி விட்டார். அவர்களால் அது ஒன்றும் பண்ண முடியல. இது நடந்துட்டு இருக்கு. இது தவிர ஒரு நாளைக்கு $435 மில்லியன் அவங்களுக்கு இழப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முன்ன மாதிரி ஏற்றுமதி பண்ண முடியல. அதனால் அவர்கள் வழிக்குத்தான் வரணும், வேற வழி. ஒரு விஷயத்த ஒரு பெருமையாக சொல்கிறாரு அந்த நாட்டோட அதிபர். இப்படி எடுத்துக்கிறது இல்லை, அது ரொம்ப வேதனையான விஷயம்தான். அதாவது எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. எல்லாம் காதலிலும் போரிலும் எல்லாம் நியாயம் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டார் அவர். ஈரானியர்களும் வர்த்தக கப்பல்களை தாக்கியதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அதனால் 2 தரப்புமே நிறைய தவறுகளை பண்ணியிருக்காங்க. அவர் இந்த 24 மணி நேர தாக்குதல் அவர் பதிலடி கொடுத்தார் இல்லையா, அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் இறங்குனதுக்கு. அதில் ஒரு நீர்நிலையை, ஒரு தண்ணீர் தொட்டி, ஒரு 20,000-30,000 பேருக்கு தண்ணீர் தருகின்ற ஒரு தொட்டியையே
சேதப்படுத்திட்டாங்க. 49 டொமஹாக் ஏவுகணைகள், தொடர்ந்து ரொம்ப கடுமையான தாக்குதல்கள், சில அவங்களுடைய மின் நிறுவல்கள், அப்புறம் அவங்களுடைய ரெடார் அமைப்புகள், இதையெல்லாம் தாக்கியிருக்காங்க. அதெல்லாம் சரி, வான்வழி தாக்குதலை தவிர்க்கக்கூடிய அமைப்புகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப நியாயமான இலக்குகள் ஒரு போரில். நீங்கள் வந்து குடிநீர், மின்சாரம் இதையெல்லாம் தாக்க முடியாது, அதெல்லாம் போர்க்குற்றம். அதனால் அது அவர்கள் வேண்டுமெனே செஞ்சுருந்தால் அது போர்க்குற்றமாகும். இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்களில் பதிலடி வந்து இப்போ வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை தான் திருப்பி தாக்குறாங்க ஈரான். ஏற்கனவே UAE, ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வந்து தாக்குனாங்க. இந்த முறை வந்து குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டன் இதுதான் தாக்கியிருக்காங்க. UAE ஏன் தாக்கல? அது ஏதாவது என்ன அதில்? இல்லை, அது எனக்கு புரியலை. நல்ல கேள்வி. அதுக்கப்புறம் அமெரிக்க இராணுவ தளங்களை மட்டும்தான் அவங்க தாக்குறாங்கன்றது உண்மை கிடையாது. குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தை அவர்கள் தாக்கி, அதுக்கும் அமெரிக்க தளத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு இந்தியர் இறந்துட்டார் அந்த தாக்குதலில். அதனால் அதையும் பண்ணுறாங்க. பாரைன், குவைத்தை வந்து அவர்கள் அதிகமாக தாக்குவதை பார்க்கிறோம் சமீப காலங்களில். இப்போ இந்த முறை வந்து ஜோர்டானியா அவங்க சேர்த்துருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகங்கள் ஒரு சமீப காலங்களில் அது தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. அது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. எனக்கு அதுக்கான காரணம் புரியலை. அப்புறம் அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னாடி வந்து பாகிஸ்தானிகள் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இன்னும் இருக்காங்க. ஆனால் சமீப காலங்களில் அவர்கள் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு கத்தாரிகள் இதை மேலே எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க தான் வந்து இந்த ஒப்பந்தத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு அவர்கள் அதை கொண்டு வந்திருக்காங்க. அவர் அதுக்கு முன்னாடி, இந்த ஒப்பந்தம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கடுமையாக பேசினார். இது வந்து மிக கடுமையான தாக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளாக வேண்டியிருக்கும். என்னை பேசி ஏமாற்றுகிறார்கள், டேப்பிங் மீ அப்படின்னு சொன்னார். என்னை பேசிக்கொண்டே ஏமாற்றி வருகிறார்கள். ஆமாம், இது 2வது முறை சொல்கிறார், முதல் முறையில் சொல்லிட்டு அவர்கள் அது மாதிரி நான் ஏமாற மாட்டேன். நிறைய காலம் எடுத்துக்கிறாங்க ஒரு ஒப்பந்தத்திற்கு. அவங்க வேணும்னே அப்படி தான் பண்ணுவாங்க ஈரானியர்கள். இதில் வந்து அவங்க பெரிய நிபுணத்துவம் பெற்று விட்டார்கள். அதாவது உங்களை எதிரியை வந்து சோர்வடைய வச்சு இவ்வளவு கிடைச்சா கூட போறோன்ற அளவுக்கு உங்களை வந்து துன்பப்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேட்குறதுல பெருமளவு குறைச்சி உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தான் அவர்களுக்கு கைவந்த கலை. 20 மாதங்கள் ஒபாமாவோட ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்ன இருக்கு ஒப்பந்தத்தில் 20 மாதங்கள் பேச வேண்டியது? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப நாளாக நடந்துட்டு 2002-03 இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இதை பல முறை பேசி, இது அரைத்த மாவு தான், இதில் ஒன்றும் புதிதாக ஒன்றும் இல்லை, அரைச்ச மாவையை தான் திருப்பி அரைக்கணும். அதுக்கு அவர்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போவாது ஒரு காரணம் சொல்லலாம். என்ன காரணம்னா, அவர்களுடைய தலைமை வந்து சிதறுண்டு இருக்கு. முன்ன மாதிரி ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு தலைமை இல்லை. உச்ச தலைவர்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையிலேயே அவர் உச்ச தலைவருக்குரிய அந்த அந்தஸ்தை அவர் பெற்றுவிட்டாரா அவங்க அப்பா மாதிரி அப்படின்றது தெரியல. அது காலம்தான் அவருக்கு அந்த இடத்த தரும். அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கருத்து எந்த அளவுக்கு இதில் பிரதிபலிக்குது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கடும் போக்கு உள்ளவர்கள், தீவிரவாதிகள், அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா 3 வாரம் முன்னாடியே நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப், வரல. அதுக்கு காரணம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடும் போக்காளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, காலம் அவங்க பக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது இந்த முறை ஈரான் தரப்புல அந்த குரல்ல வந்து டோன் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவருக்கு நவம்பர் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இடைக்கால தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் அவருடைய இன்னைக்கு தேர்தல் வச்சா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப. அதுக்கப்புறம் எண்ணெயினுடைய விலை அவங்களுக்கு ஒரு பெரிய, அவங்களுக்கு அதுதான் நமக்கு எப்படி குடிநீரோ அந்த மாதிரி அவர்களுக்கு. அவங்க வந்து ஒரு 30 கோடி வாகனங்கள் இருக்கின்ற நாடு அது. 20 கோடி ட்ரக்குகள், 10 கோடி கார்கள், 35 கோடி மக்கள். அப்போது ஒரு நபருக்கு ஒரு வாகனம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். 20 கோடி ட்ரக்குகள், கார்களை விட்டுருங்க. அந்த ட்ரக்குகள் உங்களுக்கு வர்த்தக பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், இறைச்சி, உதிரி பாகங்கள், இதை வந்து நீங்கள் அமெரிக்கா போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய சாலையும், அங்கே எல்லா சாலைகளும் பெருசு. அவங்க நாட்டை அப்படித்தான் அவங்க கட்டமைச்சாங்க 2வது உலகப் போர் அப்பவே. அதற்கு பிறகு பொது போக்குவரத்து என்பது ரொம்ப குறைவு தான். பல இடங்களில் பொது போக்குவரத்தே கிடையாது, பல பெரிய நகரங்களில். அதனால் எல்லாரும் கார் வைத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு நாடு அது. அதனால் எண்ணெய் என்பது நீங்கள் தினசரி நமக்கு எப்படி
குழாயை திறந்தா தண்ணி வரணும் அப்படின்றது நமக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி எண்ணெய் விலை வந்து கட்டுப்படியாகக்கூடிய நிலையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அரசே எப்படி ரேஷன் கடையில் தவறான அரிசி போட்டால், மட்டமான அரிசி போட்டால் கவர்மெண்ட் விழுந்துருமோ, அல்லது அரிசி இல்லைன்னா விழுந்துருமோ, அந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்த சிக்கல் அவருக்கு இருக்குது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஏற்கனவே நிறைய வலிகளை சுமந்துட்டு இருக்காங்க, இன்னும் மேலும் வலிகளை சுமக்கிறது ஒன்று. ஒரு அளவுக்கு மேலே என்ன 50 டிகிரி வெயில் இருந்தால் என்ன, 55 டிகிரி வெயில் இருந்தால் என்ன, 50 டிகிரியே தாங்க முடியாது. 55னா என்ன பெருசாக கஷ்டப்பட்டு போகிறோம், 50க்கும் 55க்கும். அந்த நிலையில் ஈரானியர்கள் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஆனால் என்னன்னா, அவர்களுக்கு மீது மிகப்பெரிய அழுத்தம் அவர்களுடைய வளைகுடா நாடுகள், அவர்களுடைய நண்பர்கள், இருக்கக்கூடிய நண்பர்கள், மற்றவர்கள், சீனர்கள், சீனா வந்து அவங்க மேலே ஒரு பெரிய அழுத்தம் தருது. துருக்கி அவர்களுக்கு பெரிய நட்பு நாடு இல்லைனாலும் கூட பெரிய பகை நாடெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள், எகிப்து, எல்லாரும். அவர் நேற்று வந்து எல்லாரோடும் ஃபோனில் பேசியிருக்காரு. எகிப்தோட பேசியிருக்காரு, ஐக்கிய அரபு அமீரகங்களோட பேசியிருக்காரு, சவுதிகளோட பேசியிருக்காரு, ஜோர்டனோட பேசியிருக்காரு. அத்தனையும் விலாவரியாக எழுதியிருக்காரு ட்ரம்ப். ஆமாம், எல்லாம் அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த தீர்வை நம்ம எட்டிட்டோன்ட்டு, நம்ம கேட்டது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காரு வழக்கப்படி. இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும் அவர் நினைச்சதுபடி நடக்குமான்ட்டு. ஆனால் ஒரு 51% அவர் ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஏன்னா இந்த போரை 2 பேருமே நடத்த முடியாது. இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அவர் என்ன சொல்றாரு, இந்த நாங்கள் அமெரிக்க கடற்படை முடக்கம் என்பது செப்டம்பர் 1 திங்கள் வரை நீடிக்கும். செப்டம்பர் 1 திங்கள் வந்து அவங்களுடைய தொழிலாளர் தினம். நம்ம எப்படி மேடே இங்கே கொண்டாடுறோமோ அவங்களுக்கு அதுதான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு முதலாளித்துவ நாட்டில் எப்படி லேபர் டே கொண்டாடுறாங்கன்ட்டு. அதுக்கு பேரே லேபர் டே. அதுக்குள்ள அது வரைக்கும் இது நீடிக்கும். அந்த முடக்கம், அமெரிக்க கடற்படை முடக்கம் ஹோர்முஸ் நீரிணையில் தொடர்ந்து அது வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கல, போயிடும் அப்படின்னு சொல்றார். அதனால அவர் வந்து ஒரு பாதி நம்பிக்கையோடு இருக்கிறார். ஒரு நாள் நம்பிக்கை மேலே போகுது அங்கிருந்து வர தகவல்கள்ல. ஒரு நாள் அவர்கள் வந்து இவரோட, அவரே சொல்ற மாதிரி டேப்பிங் மீ அலாங், விளையாடுகிறார்கள். அதனால இந்த எலியை துரத்துகின்ற பூனை மாதிரி அந்த எலி வந்து அவரை தவிக்க விடுது. அப்படித்தான் இருக்கு நிலைமை. ஆனால் ஒரு 51% இது ஒரு தற்காலிக ஒரு ஒப்பந்தத்திற்கு அவர்கள் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை பேரோட நேற்று பேசியிருக்காரு, மீண்டும் எல்லா தலைவர்களோடவும் பேசியிருக்காரு, இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகுவோட பேசியிருக்காரு. அதனால இது கத்தாரிகள் அங்கிருந்து போய் பேசி அதுக்கப்புறம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போய் அவருக்கு தருகின்ற சமிகைகளை வைச்சு இவ்வளவும் நடந்திருக்கு. அதனால இது அவர்களும் பெருசா வந்து ஈரானியர்களும் அவர் சொல்றதெல்லாம் அபத்தம் அப்படின்லாம் சொல்லலை, இன்னும் எதுவும் பெருசா முடிவாகலை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. வேற சில பேர் விவரம் அறிந்தவர்கள் இல்லை, நிறையா இசைவு வந்திருக்கு எங்களுக்குள்ள அப்படின்றாங்க. என்ன அந்த ஒப்பந்தம் சொல்லும்? 60 நாள் நீடிப்பு, மிக முக்கிய பிரச்சனைகளை அந்த 60 நாளில் பேசி தீர்த்து கொள்வது, ஹோர்முஸ் நீரிணை திறப்பு, கடற்கண்ணி வெடிகளை அப்புறப்படுத்துவது, இது வரைக்கும் அந்த ஒப்பந்தம் சொல்லும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஷரத்தை அவர் சேர்க்க சொன்னார். அதாவது அணு சக்தி தொடர்பாக எங்களுடைய ஆவலை நாங்கள் இவ்வளவு நாள் விலக்கிக் கொள்வோம் அப்படின்னு ஒரு வரி. அதில் உருவாக்க மாட்டோம், உற்பத்தி செய்ய மாட்டோம்ட்டு ஒரு வரி இருந்துச்சு. அவர் போன ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறார், அது மட்டும் போதாதுன்னு சொல்லி நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் உற்பத்தி செய்யாமல் இருக்கிறதுன்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் தர்றது மட்டும் எனக்கு போதாது, நீங்கள் வேறு இடத்துல இருந்து வாங்க மாட்டீங்க அப்படின்ற உறுதிமொழியும், பர்ச்சேஸ், அதையும் எனக்கு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அதனால அதில் ஒரு வரி இருக்கும், ஆனால் அது அவங்கள வந்து கட்டுப்படுத்தாது. அது தனியான ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். அது 60 நாள் அவர்கள் அந்த 60 நாள் ஒப்பந்தம் வந்து 60 நாள்லாம் முடியாது. அது எவ்வளவு நாள் அவங்க இழுக்க போகிறாங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி முடியுன்றது யாருக்கு தெரியும், அதனால தெரியாது. இப்போதைக்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது என்பது 2 பேருக்குமே தேவையான ஒன்று. ஈரானியர்களுக்கும் தேவை. ஏன்னா அவங்க வந்து இந்த எண்ணெய் உற்பத்தி தடையில்லாமல் நடந்துட்டு இருக்கு. அந்த எண்ணெயை அவங்க சேர்த்து வைக்கணும். சேமிப்பு இடங்கள் அவர்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்களால அந்த எண்ணெயை விற்றாதான் விற்க முடியல. சேமிப்பதும் ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கு மூச்சு முட்டுற அளவுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் அதை திறக்கணும். சீனர்களுக்கு எண்ணெய் போய் சேர மாட்டேங்குது. முன்னாடி 82% எண்ணெயை அவர்கள் சீனர்களுக்கு தான் விற்றார்கள். சீனர்களும் அவங்க மேலே பின்னாடி இருந்து ஒரு சின்ன அழுத்தம் தராங்க, பழைய நிலைக்கு வரட்டும் இது அப்படின்ட்டு. ஆசியாவில் இருக்க பல நாடுகள்
தத்தளிக்கின்றன. நாம், பாகிஸ்தான், பிலிப்பீன்ஸ், மலேசியா, ஜப்பான் எல்லாம். ஸோ இது 2 பேருக்குமே ஒரு உகந்த ஒரு சூழல் இல்லை. இதில் ஒரு பழைய போருக்கு முந்தைய ஒரு இயல்பு நிலைக்கு போயிட்டு போர் எதற்காக தொடங்கப்பட்டதோ அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்த 60 நாள் ஜன்னலில் நடக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போது 2 நாட்டு இராணுவ பலம் அதை பார்க்கும்போது அமெரிக்க தரப்பில் நிறைய சேதமாயிருக்கு, நிறைய பெரிய இழப்புகளை வந்து அமெரிக்கா சந்திச்சிருக்கு. ஈரானுக்கும் அதிக இழப்புகள் இருந்தால் கூட அவங்க இன்னும் வந்து படைத்தளங்கள் அந்த அந்த ஆயுத பலம் வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து சேதமாகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து ஆயுதங்கள் வந்து அவங்ககிட்ட இன்னும் கையில் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து யதார்த்த நிலைமை? அவர் சொல்கிறாரு 20-21%, 21-22%. அமெரிக்க உளவுத்துறை வந்து 70-80% சொன்னதா ஒரு ரிப்போர்ட் வந்து இல்லை, போன ஞாயிற்றுக்கிழமை அவர் சொல்கிறார். அவர் NBC செய்தியாளருக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், முன்னாடி 18% தான் அவங்ககிட்ட இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 21-22% இருக்குன்றாரு. நீங்கள் அவர் சொன்னதை வந்து ரெட்டிப்பாக ஆக்கிக்கலாம். அப்போ கூட அவங்கக்கிட்ட ஒரு 40% இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். 60% இல்லை. ஏன்னா அவ்வளவு கடுமையாக அவர் செலவு செஞ்சு இந்த போரை நடத்தியிருக்கார். அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். ஆனால் அவங்களுடைய தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஒரு மலிவான தொழில்நுட்பம். அதாவது அவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா அப்பாச்சின்றது $100 மில்லியன். ஆமாம். அதனால் இது பெரும் போர், பெரும் காசு செலவு பண்ணி அவர் நடத்தின போர் இது. அதனால் அதுக்கு ஏதாவது அவர் காட்டணும். அவருடைய இராணுவ கிடங்குகளில், அவருடைய இராணுவ தளவாடங்களில் பாதிக்கு மேலே தீர்ந்து போயிட்டு தான் செய்திகள் வருது. அதெல்லாம் திருப்பி அவர் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கர்கள் வந்து இந்த ஈரானியர்கள் வந்து வறுமையில் செம்மையை பார்த்து விட்டவர்கள். அது அவர்களுடைய ரஷ்யாவுக்கே அவங்களுடைய ஷாஹெத் எரிவிசை ஏவுகணை அதை விற்கிறாங்க. அதை வச்சு தான் ரஷ்யா வந்து யுக்ரைனோட சண்டை போடுது. அந்த ஷாஹெத் எரிவிசை ஏவுகணையை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி முறியடிக்கிறதுன்ற தொழில்நுட்பத்தை யுக்ரைனியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அதை போய் விற்கிறாங்க. போய் ஜெலன்ஸ்கி போறாரு, ஐக்கிய அரபு அமீரகங்கள் போறாரு, சவுதி போறாரு, ஜோர்டன் போறாரு. அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம், உங்ககிட்ட எங்ககிட்ட இல்லாத சில ஆயுதங்கள் நீங்கள் அமெரிக்கர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, அதை எங்களுக்கு தாங்க அப்படின்றாரு. மகாபாரத கதையில வந்துட்டு பாசுபத அஸ்திரத்தை வந்துட்டு அர்ஜுனன் சிவன்கிட்ட இருந்து வாங்கினார் அப்படின்லாம் சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குது. அதனால இல்லை, ஜெலன்ஸ்கி அந்த உத்தியை கண்டுபிடிக்கும் போது அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியாது. அதை இல்லை, அவங்க 52 மாசமாக போர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் உலக போரை விட அதிகமாக நீண்டு நடக்கின்ற போர் இது. 4 வருஷம் நடந்துச்சு முதல் உலக போர். இது 52 மாசமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 500-லிருந்து 1000 வீரர்களை ரஷ்யர்கள் இழப்பதாக மேற்குலக உளவு நிறுவனங்கள் கணிக்கின்றன. ஒரு சீன பழமொழி உண்டு, எதிரியோட நீங்கள் அடிக்கடி போர் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா எதிரி உங்களுடைய திறன், உங்களுடைய வியூக அமைப்பு, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, இதெல்லாம் அவனுக்கு அத்துப்படி ஆகிடும். அதனால் அடிக்கடியெல்லாம் அவனோட போர் பண்ணக்கூடாது. 52 மாதங்கள் நடக்கும் பொழுது எதிரியினுடைய வலிமை, அதை வந்து அக்கு வேறு ஆணி வேற பிரித்து அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து அதை எப்படி முறியடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இப்போ வந்து உங்களுக்கு 106வது நாள் இன்னைக்கு, அல்லது 105வது நாள் இந்த போர் தொடங்கி இல்லையா? அமெரிக்க தாக்குதல் தொடங்கி February 28 தொடங்குச்சு. மார்ச், ஏப்ரல், மே, அது ஒரு 90 நாள். இன்றைக்கி நம்ம 11-12 இருக்கோம், ஜூன் 12. அதனால் 100 சில்லற நாட்கள் தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளா இல்லை. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து நெத்தன்யாவுக்கு கால் பண்ணி கடுமையாக வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி இடையில வந்து செய்தியெல்லாம் வந்தது. ஆனால் தொடர்ந்து லெபனான் மேலே வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குது. அது நிறுத்தவே இல்லை. அது உண்மைதான். அது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. திருப்பி மீண்டும் வந்து லெபனிய அரசும் இஸ்ரேலியர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் நடக்குது. அது தனியாக போயிட்டு இருந்துச்சு. முதல்ல அதை ஒரு காரணமாக காட்டி இவர்கள் கையெழுத்துக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அறுத்துடுறோம் இந்த பேச்சுவார்த்தையை அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு. இது 3 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு தான் அவர் அந்த நெத்தன்யாஹுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். பேசிட்டு கடுமையாக சுத்த பைத்தியம் நீன்ட்டு ரொம்ப கோபமாக அவரை திட்டினதெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார்.
சிறைக்கு நான் இல்லைன்னா நீ சிறைக்கு போயிருந்திருப்ப அப்படின்னு அவர் சொன்னதாகலாம் செய்திகள் தளங்களில் போட்டாங்க. 2வது தடவை அவர் பேசும்பொழுது, இப்போ 3 தடவை பேசிட்டார் இந்த 3 வாரத்தில். நேற்று ஒரு தடவை, அதுக்கு முன்னாடி 2வது தடவை பேசும்பொழுது அது வந்து ரொம்ப அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நீங்கள் வந்து எதையும் செதைச்சிடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே டயர்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தை நோக்கி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தளங்களுக்கு அருகில் குடியிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், சாதாரண மக்களை அங்கேருந்து அந்த நகரத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க, இவாக்குவேட் அப்படின்ட்டு துண்டறிக்கை, அவங்களுக்கு வந்துட்டு அறிவிப்பு, இதையெல்லாம் இஸ்ரேலியர்கள் செஞ்சுட்டு அங்கே அவங்களுடைய கணக்கில் டயரில் ஹெஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான மையம் இருக்கிறதா அவங்க எண்ணுறாங்க. இதை வந்து இந்த போரை வந்து ஒரு சாளரமாக, ஒரு விண்டோ அவங்களுக்கு, இது வந்து ஒரு வாய்ப்புக்கான ஒரு சாளரம். இதை பயன்படுத்தி ஹெஸ்புல்லாவை எவ்வளவு வந்து வலிமை இழக்க செய்யணுமோ அவ்வளவு செய்யணும்ன்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அது நடக்கும்ட்டு எனக்கு தோணலை. ஒரு அளவுக்கு தான் அது நடக்கும். அவர்கள் திருப்பி ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ரீக்ரூப் பண்ணிடுவாங்க. அவர்கள் மீண்டும் தங்களுடைய வலிமையை கூட்டிக் கொள்வார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஒரு விடிவு வர வரைக்கும் இந்த சிக்கல்கள்லாம் தொடர்ந்து இருக்கும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.